Hello everyone, I am AJ. Abroad la O State University la 3rd year MBBS படிக்கிறேன். இந்த வீடியோல நீட் ஸ்கேமா அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல வெறும் 100 சீட் தான். ஆனா அதை பார்க்கறதுக்கு 25 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1000ல 30 பேருக்கு தான் டிக்கெட் கிடைக்கும். இதுல இந்த 25 லட்சம் பேர் தான் இந்த வருஷம் நீட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 100 சீட் தான் இந்தியாவில் இருக்க 1 லட்சம் MBBS சீட். அந்த படம் தான் MBBS. 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்க 1 லட்சம் சீட்டுக்கு போட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு 25 மடங்கு போட்டி அதிகம். சரி, ஆல் இண்டியா லெவலில் பார்க்க வேண்டாம், நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 1,55,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நீட் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சீட் வெறும் 11,700 சீட் மட்டும்தான். அதாவது 1,55,000 பேரில் வெறும் 11,700 பேருக்கு மட்டும்தான் சீட் கிடைக்கும். கம்பேர் டு ஆல் இண்டியா கோட்டா இந்த கவுண்ட் அதிகம் நினைப்பீங்க. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த 1,55,000 பேரும் அந்த 11,700 சீட்டுக்கு போட்டி போடுவாங்கன்னா கிடையாது. அதில் இருக்க 5,350 கவர்மெண்ட் சீட்டுக்கு தான் அவங்களோட ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். எதுக்குன்னா கவர்மெண்ட் காலேஜில் படித்தா ஒரு இயருக்கு 15,000 to 20,000 தான் செலவாகும். ஆனால் இதுவே நம்ம ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படித்தோன்னா ஒரு இயருக்கே 25 lakhs செலவாகும். கிட்டத்தட்ட நம்ம என்டையர் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 1.5 கோடி செலவாகிடும். ஆனால் கவர்மெண்ட் சீட் கவுண்ட்டோ 5,350 தான். அதாவது 1000ல் வெறும் 35 பேருக்கு தான் சீட் கிடைக்கும். ஓகே, அந்த 35 சீட்டும் முழுசாக கிடைக்கும்னா இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு வரும். ஆல் இண்டியா கோட்டான்ட்டு. அதாவது ஆல் இண்டியா கோட்டானா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து 15% ஆஃப் த சீட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்க 85% ஆஃப் த சீட் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இந்த 5,350 சீட்டில் 15% நம்ம கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் 4,547 சீட் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1000ல் 29 பேருக்கு தான் சீட் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் நீட் எந்த அளவுக்கு கஷ்டம்ன்ட்டு. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போனால் அப்போது வரும் கேட்டகரின்ட்டு. அப்போது பிரிப்பாங்க. ஓகே, இந்த கேட்டகரி பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அஜய் விஜய்ன்ட்டு. 2 பேருமே சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னு கனவு. 2 பேரும் ஒன்றா நீட் கோச்சிங் சென்டர் சேர்றாங்க. நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ரிசல்ட் வருது. அஜய் வந்து 438 எடுத்துட்டான். விஜய் வந்து 410 தான் எடுத்திருக்கான். பட் அஜய்க்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, விஜய்க்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிடுச்சு. ஏன்? பிகாஸ் அஜய் வேற கேட்டகிரி, விஜய் வேற கேட்டகிரி. ஸோ இந்த இடத்துல கேட்டகிரி எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பட் அஜய் வந்து நிறைய மார்க் வச்சுருக்காங்க கம்பேர் டு விஜய். ஸோ இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதியிருப்பீங்க. ஆர் மறுபடியும் நீட்டை ரிப்பீட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருப்பீங்க. ரிசல்ட் நீங்களே வந்தோடனே மார்க் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ரிப்பீட் பண்ணுறேன்னு மறுபடியும் ஒரு மோடுக்கு போகிறீங்கன்னா நம்ம சேனலில் நான் அடிக்கடி சொல்கிறது, இப்போ நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போட்டி உங்களோட 12th முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிடையாது. அதுவே 1 or 2 years மறுபடியும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சீனியர்ஸ் தான் உங்கள் போட்டின்னு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். தென் 1 லட்சம் சீட்டுக்கு 25 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த கவுண்டில் நீங்கள் மறுபடியும் இந்த சைக்கிள் அதே ஃபாலோ பண்ண போகிறீங்களா? 1 year 2 year 3 year ட்ராப் பண்ணிவிட்டு, ஆர் அதர் தென் வேறு கோர்ஸ் எடுக்க போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆர் MBBS தான் பண்ண போகிறீங்கன்னா நிறைய பேர் அப்ராட் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு தயங்கினது FMG எக்ஸாம் இருந்துச்சு. பட் இனிமேல் FMG எக்ஸாம் கிடையாது. FMGயை ரீப்ளேஸ் பண்ணி FMGயும் நீட் PGயும் ரீப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ராடில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நீட் நெக்ஸ்ட் எழுதி தான் ஆகணும். இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நெக்ஸ்ட் எழுதி தான் ஆகணும். சூஸ் வைஸ்லி. உங்கள் இயரை ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக பெட்டர் அப்ராடுக்கு. அது நான் சொல்ல மாட்டேன், அது அவங்க ஒருத்தரோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் என்ன கேட்டால் ஒரு அப்ராட் இங்கே கிடைக்கல, மறுபடியும் 1 year ட்ராப் பண்ணுங்கள், இட் ஒர்க்ஸ். அப்படியும் கிடைக்கலனா பெட்டர் சூஸ் அப்ராட் எஜுகேஷன். இல்லை அப்ராடில் எப்படி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா தெரியலனா நம்ம சேனலில் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அன்டில் தட் உங்கள் டாக்டர் AJ.